ஒருவர் சைவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய 3 பிராணங்கள். நிறைய பிராணம் இருக்கு. முக்கியமா நாம தெரிந்திருக்க வேண்டிய பிராணங்கள் என்று சொன்னால் நம்முடைய நடுவர் அவர்கள் முதலிலே சொன்னார்கள், திருவிளையாடல் பிராணம், கந்த பிராணம், பெரிய பிராணம். இந்த 3 பிராணங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று பற்றும் விடற்கு என்று பாடியிருக்கின்றார்கள். பற்றுக என்றால் அகப்பற்று புறப்பற்று என்று 2 உண்டு. அந்த பற்றினை எல்லாம் விட்டு இறைவனுடைய திருவடியை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த 3 நூல்களும் உணர்த்துகின்றன. அதில் திருவிளையாடல் புராணமும் முதன்மையானதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவ்வை பிராட்டியார் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவார். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. பசி வந்தால் 10 குணங்களும் மறந்து போகுமா? அதைதான் நம்முடைய அவ்வை பிராட்டியார் மிக அருமையாக பாடியிருக்கின்றார். என்ன என்றால், மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாமை தேனின் கனிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம் என்று சொல்லி பாடியிருக்கின்றார்கள். 10 குணாதிசயங்களை நம்முடைய அவ்வை பிராட்டியார் இந்த பாடலிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த 10 குண அதிசயங்களும் தான் இந்த திருவிளையாடல் புராணத்திலே அமைந்திருக்கின்றது என்பது என்னுடைய உறுதியான கருத்தாக நான் முன்னெடுத்து வைக்கின்றேன். 10 குணங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த புராணத்திலே பாண்டிய மன்னன் அவன் எந்த குணாதிசயங்களோடு நடந்து கொண்டான் என்பதையெல்லாம் உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கின்றது. அதிலே ஒரு அங்கம் வெட்டிய படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படலம் வருகின்றது. அதாவது குரு ரொம்ப வயதானவர், குருவோட மனைவியோ ரொம்ப வயது குறைந்தவள். குருவினிடத்திலே ஒரு சிஷ்யன் வாழ்பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்பயிற்சி அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். தனியா ஒரு வாழ்பயிற்சி மையத்தை அமைத்தான். அந்த மையத்திலே இருந்து அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான். ஆனால் அவனுக்கோ ஒரு குணம் இருந்தது. அதைதான் நம்முடைய அவ்வை பிராட்டியார் சொல்லியிருக்கின்றார். காமுறுதல் 10ம் பசிவந்திட பறந்து போம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த குருவினுடைய மனைவியார் சிறுவயது என்ற காரணத்தினால இவனுக்கு கொஞ்சம் காமம். அவளிடத்திலே போய் தொல்லை புரிகின்றாள். அவளுக்கு அந்த இறைவன் எம்பெருமான் மட்டும்தான் தஞ்சம். இறைவனிடத்திலே போய் மன்றாடி கண்ணீர் விட்டு அழுது மன்றாடுகின்றாள். அப்பந்தான் இறைவன் அங்கே ஒரு வயோதிக வேடத்திலே வந்து அந்த சிஷ்யனாக இருக்கவனிடத்திலே போரிடுகின்றார். அவனுடைய அங்கங்கள் ஒன்றாக வெட்டப்படுகின்றது. அவன் அப்படியே மரணித்து போய்விடுகின்றான். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்கின்றோம், எந்த அறநெறியை நாம் புரிந்து கொள்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய குருவினுடைய புகழும் குருவினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவளுடைய அந்த மானமும் காக்கப்படுகின்றது.